மகிழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் கால்களின் கீழே சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் கால்களின் கீழே சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி கரங்களை மேலே வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே என் மத்தியில கடந்து வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை மேலே உயர்த்தி இதுவரை உதவின எபினேசரே இனிமேல் நடத்திடும் யெகோவா நீரே. இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்திடும் யெகோவா நீரே. நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாள் எல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாள் எல்லாம் போற்றிடுவே. எல்லாம் கரெக்ட். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மானிரையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அவியானவரே, இந்த காலங்களில் கர்த்தரை மத்தியில் இடைபெறுவீராக. ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. மாம்சமோ ஆண்டவரே உலக கதையோ ஒன்று பேசாதபடி என் நாவுக்கு கர்த்தர் நீர் காவலாயிருந்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் பேராலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறுபடியும் வாசிக்கிற ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் அருமையான பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். யார் மூலியமா சமாதானத்தை இழந்தீர்களோ, எந்த மனிதர் மூலியமா சமாதானத்தை இழந்தீர்களோ, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன். இன்னைக்கு தேவ செய்தி தலைப்பு சமாதானத்தின் தேவன் தாமே உன்னோடு இருப்பாராக. ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை மேலே வைத்து அலேலுயா சொல்ல முடியும்? அநேக காரியங்களிலே நாம் சமாதானத்தை, ஒரு வேலையிலையும் மற்ற காரியங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தை நம் இருதயத்தை உடைக்கும். ஐயோ, சமாதானத்தோடு நடந்து போயிருக்கும், சமாதானத்தோடு அந்த காரியத்தை செய்வோம் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த இடத்துல சில மனிதர் மூலமாக வருகின்ற எரிச்சலினாலும் நம் சமாதானம் குலைச்சலாக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுறது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா இன்னைக்கு விரைந்து வரப்போகிறார். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவியும் குடும்பமாய் நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இதோ கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற மகளே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து உனக்கு உன்னுடைய சமாதானத்தை குலைச்சலாக்கின எல்லா சத்துருகளை கர்த்தர் இன்னைக்கு நசுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஆவியானவரே, இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக எழுதி கொண்டிருக்கிற எங்களை பிள்ளைகளை சமாதானமா, இன்னைக்கு அநேக குடும்பங்களில பிள்ளைகள் சமாதானமா இல்லை, புருஷன் சமாதானம் இல்லை, குடும்பத்துல இன்னைக்கு வெவ்வேறாய் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரித்த சில ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். இன்னைக்கு உடைக்கிறார். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம்.
சொல், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கின்றார், உன் கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகிறார், மகளே உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை தருகிறார். நீங்க நல்லா கணவன் மனைவி சமாதானத்தோடு போயிட்டு இருப்பீங்க. யாரோ ஒருவர் உள்ளே வந்து அந்த காரியத்தை வேண்டாம் பேசும்போது உடனே அந்த இடத்துல உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் சமாதானமே இருக்காது. நன்றாக நீங்கள் யோசேப்பு மரியாதை நியமிக்கப்பட்ட போது மரியாதை கர்ப்பவதி ஆனல் என்று யோசேப்பை கண்டபோது இரவிலே அவன் சொப்பனத்திலே அவன் தூக்கத்திலே எப்படியாவது ரகசியமாய் கைவிடலாம் என்று சொல்லி அவன் ஆலோசித்திருக்கிற வேளையிலே தேவதூதன் கடந்து வந்தான். ஐயா, உங்களை அப்படியாவது யாராவது உங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாரா? யோசேப்புக்கு சமாதானமே இல்லை. ஏன் இல்லை? ஏதோ ஒரு காரியம் மரியாதைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு குடும்பம் அப்படிதான். ஏதோ மற்றவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் உங்கள் புருஷர்கள் உங்களை சமாதானம் இல்லாமல் நடத்துகிறார்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஐயா, யோசேப்பு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் நிம்மதி இல்லை, எங்க போனாலும் ஒரு சமாதானம் யாரோட இருக்க முடியல, ஒரே குழப்பம். யோசேப்பு படுக்கை போறாரு, தூக்கம் வரல. ஐயா, நம்முடைய வாழ்க்கையில கூட சமாதானமே இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராதுங்க. பிள்ளைங்க செய்கிற காரியத்தை கண்டு ஐயோ, நமக்கு எத்தனையோ பெற்றோர்கள் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயோ, இவ்வளவு நாள் நான் இங்கே வாழ்கிறேன், யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லை, யாருமே என்னை நன்றாக அறிந்து கொள்ளவில்லை, ஏதோ ஒரு காரியத்தில் என்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் சமாதானமா இல்லாத இருக்கிறேன். இன்னைக்கு சமாதானத்தை தேடி அநேக இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்றது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் இறங்கி, வேதம் சொல்ற சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் சொல்ல முடியும். அங்கலாய்த்துக் கொண்டிருந்த யோசேப்பை கர்த்தர் தூதனை அனுப்பி அவனோடு பேச வைத்தார். உன் மனைவி வயிற்றுல உருவாகிற குழந்தை அது பரிசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக பேச போகிறார். அநேக காரியங்களிலே நீங்கள் துன்புறுத்தப்பட்டு அநேக காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், இன்னைக்கு நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். வாசிக்க கேட்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும், நல்ல கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும், நல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவன், நம்முடைய தேவனுக்கு பேரு சமாதான பிரபு. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பேர் சமாதான பிரபு. ஐயா, அநேக காரியங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. வாசிக்கிறீர்களா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும், எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஒரு ஆமென் சொல்லணும். எத்தனை பேர் இன்னைக்கு நானும் என் குடும்பமும் சமாதானத்தோடு இருக்கிறோம்? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியனை செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். ஒருவேளை கடந்த காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டு சமாதானமே இல்லாத இருக்கலாம்.
ஐயோ இந்த லாக்டவுன்ல ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இந்த வருடம் பிறந்து ஐயோ நாங்கள் சமாதானமே இல்லாம ஐயோ நாங்கள் அங்கலாய்த்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களோடு சமாதானத்தோடு இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இந்த காலவெளியில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நல்ல கவனிங்க. சமாதானத்தின் தேவன் நம்பர் 1 உன் குழப்பத்தையும் உன்னுடைய அங்கலாய்ப்பையும் மாற்றுகிற தேவன். 2வது சமாதானத்தின் தேவன் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா சொல்லணும். முற்றிலும் உங்களை கர்த்தர் சமாதானமாய் இன்னைக்கு மாற்றப் போகிறார். எத்தனை சொல்ல ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டு ஐயோ கையில ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன கருதுங்க, எப்படியோ இருக்கிறேன், ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லாம கர்த்தர் உங்களை சமாதானம் என்கின்ற பரிசுத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இந்த காலங்களில் சரீரம் முழுவதும் சமாதானமாக இருப்பதா? இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நீங்கள் எழுந்திருக்கும் போதே சமாதானம் இல்லாமல் எழுந்திருக்கலாம். நீங்கள் எழுந்திருக்கும் போதே முறுமுறுப்போடு எழுந்திருக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களை முறுமுறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்களா? சமாதானம் இல்லாம எப்ப பார்த்தாலும் இன்னைக்காவது என் புருஷன் சமாதானத்தோடு வருவாரான்னு சொல்லி எத்தனையோ சீரியல் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்களையும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழுந்த சத்துருவை உங்கள் காலின் கீழே நசுக்கப்படுவாராக. வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் நல்ல கவிங்க உங்க இருதயங்களையும். ஒருத்தர் சமாதானம் இல்லைன்னா என்ன செய்யறாங்கன்னே தெரியாதுங்க, என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, என்ன காரியம் நடத்துறாங்கன்னே தெரியாது. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வாசிக்கிற பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எல்லா புத்திக்கும் எல்லா யோசனைக்கும் மேலாக ஒரு தேவ சமாதானம் உங்க குடும்பத்துல கடந்து வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா ஐயா நல்லா கவனிங்க. இந்த வேலையில கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன். சவுலும் அவருடைய சேனைகளும் கோலியாத்தை பார்த்து சமாதானம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில கோலியாத் வந்து நின்ற போது அவருடைய சமாதானம் இல்லாமல் குலைச்சலாக்கி உடைந்து போனார்கள். ஒரு நாள் கர்த்தர் தாவீதை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது சமாதானம் இல்லாமல் ஆங்கலாய்த்துக் கொண்டிருந்த வேளையில கர்த்தருடைய வேதம் சொல்லுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் கடந்து போனார். கோலியாத்தை கர்த்தர் காலின் கீழ் நசுக்க கிருபை செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? இந்த கால வேளையில் அதை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். உங்களுடைய வீட்டு காரியங்கள் பாதியில் நின்று போய்விட்டதா? ஐயோ சமாதானம் அதை பார்க்கும் போது ஐயோ இந்த வேலை எப்போ நடக்கும், இந்த காரியம் எப்போ நடக்கும் என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறதா? சீக்கிரமாய் உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை அனுப்பி சீக்கிரமா அந்த காரியத்தை நடத்தி முடிப்பாராக. வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 4:7 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்றோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சமாதானம் ஒரு குடும்பமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமா நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்க எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் நீங்கள் யாவரோடும், சமாதானமாய் ஐயா, இருக்கவும், நீங்கள் ஆராதிக்கிற மனிதனா இருக்கலாம், பிரசங்கிக்கிறா இருக்கலாம், சுவிசேஷகரா இருக்கலாம், ஐயா குடும்பத்தை நடத்துகிற தாயரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் யாவரோடும் சமாதானமா இருக்கணும். நீ யாவரோடு சமாதானம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பண்ணுகிற ஜெபமும் சரி, ஆராதனையும் சரி, நீங்கள் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியமும் சரி, அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லணும். சில பேருடைய கோபம், ஐயா எப்போ பேசுற கோபத்தை சாப்பாட்டு மேல காட்டுவாங்க, குழம்பு மேல காட்டுவாங்க. அது சமாதானமா இருக்காது. அந்த ஆகாரம் உன் பார்வைக்கு ருசியா இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் சாப்பிட்டால் அது ருசியா இருக்காது. என் தேவன் அவரை பிரியப்பட மாட்டார். கரங்களை மேல உயர்த்தி ஆமென் சொல்லணும். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் ஏகோவா நீரே. சொல்லாமே, இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் ஏகோவா நீரே. நன்றியுடன் பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே, நன்றியுடன் பாடிடுவே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் நல்ல இருக்கவும். கவனிங்க, உங்க குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்ல? முதல்ல நம்ம சமாதானம் இருந்தா மற்றவங்க நம்மளோட சமாதானம் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலையில வேதம் சொல்லுறது வாசிக்க கேட்கலாம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். ஐயா, நீ சமாதானமா இல்லைன்னு சொன்னா உனக்குள்ள பரிசுத்தம் இருக்காது. நீ தேவனை தரிசிக்கணும், உன் ஜெபம் கேட்கணும், நீ ஆராதனை ஆண்டவர் விரும்புன்னு சொன்னா உன் சத்துருவை நீ சிநேகிக்க வேண்டும். சின்ன ஒரு காரியம் நடந்துட்டா போதும், அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிருது, ஐயோ பார்க்காம போறது. நீ சமாதானத்தோடு இருந்தா நீ போடுகிற காணிக்கையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். வேதம் சொல்லுது யாவரோடும் சமாதானமாக இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருங்கள், பரிசுத்த உள்ளவராயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லணும். சமாதானத்தோடு நீ தேவனை தரிசிக்கிறேன்னு சொன்னா, நீ சமாதானத்தோடு தேவனை நீ பார்க்கிறேன்னு சொன்னா தேவன் உன்னை பார்க்க மாட்டார். வேதத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:27 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலங்களில என் அருமையான பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தை நமக்கு வைக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்ன சொன்னார்? சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நல்ல. இது காலையில சமாதானம் இருந்துட்டு மதியம் சண்டை போட்டுக்கிறது, இரவுல சண்டை போடுறது, அது தேவனுடைய சமாதானம் அல்ல. நித்தியமே என் சத்தியமே என் நிரந்தரம் நீதானியா, நித்தியமா என் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் என் பேர் பேசப்படும். யாக்கோபை தனக்கென்று பிரித்தெடுத்தீரே, இஸ்ரவேலை தமக்கென்று துதிக்க செய்தீரே. ஹல்லேலூயா. யாக்கோபு தன் தகப்பனையும் தன் சகோதரையும் ஏமாற்றிவிட்டு தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். போகிற வேளையில் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவரை நோக்கி இரவில தூக்கம் இல்லாம ஒரு கல்லை வைத்து ஆண்டவரை நோக்கி வணங்குகிறான். அங்கே தேவ தூதரை பார்க்கிறான். ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்தார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது, நான் உலக பிரகாரமாய் உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கல. உலகத்துல எல்லாரும் சமாதானமா நடிக்கிறாங்க, சமாதானமா பேசிக்கொண்டிருக்க, அந்த சமாதானத்தை கண்டு ஏமாந்து போயிருக்கிறாயா? எத்தனையோ வாலிப பிள்ளைகள் மற்றொரு சமாதானம் நம்ம கூட நடக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நடக்கையை கண்டு ஏமாந்து போயிருக்கிறாயா? இதோ வேதம் சொல்லுது, உலகம் கொடுக்க கூடாதபடி ஒரு பெரிய சமாதானத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல வா, நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போடும்போது எல்லாம் பயந்து நடுநடுங்கி சமாதானம் இல்லாமல் ஒரே அறையில கூட்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி உங்களுக்கு சமாதானம். யோவான் 20ஆம் அதிகாரம் பின்வாறு வாசித்து பாருங்கள். வீட்டுக்குள்ள யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பின்வாறு நீங்கள் வாசிக்க வீட்டிலே வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர் நடுநடுங்கி கலங்கி கொண்டிருந்தார்கள். கலங்கி கொண்டு பார்த்து சமாதானம். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? உலகிற்கு சமாதானம். போராடி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு சமாதானத்தை படுத்துகிறாயா? எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி, எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி, எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி இந்த காலங்களில் ஆண்டவரே நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். ஆண்டவரே என் புருஷன் படுத்துகிறதுனால நான் சமாதானத்தை இழந்து போகிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையை கேட்காமல் ஏதோ நடக்கிறது, அதனால சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். என் வேலையில எனக்கு விரோதமாக எழுப்பி பேசுகிறார்கள், அதனால சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். ஐயோ என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை வைத்து போகிறேன். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் சொல்லணும். எத்தனை பேர் உண்மையா உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை சமாதானத்துடன் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஐயா, நீ மற்றவங்கிட்ட பேசுனேன், தேவனை விட்டு பாருங்க. இன்னைக்கு யாவரோடு பேர் சொல்லுது, யாவரோடு சமாதானமாயிரு. காலைக்கு எல்லாருக்கும் சோத்திரம் பண்ணு, வீட்டுல சோத்திரம் பண்ணு, அப்பாவுக்கு சோத்திரம் பண்ணு, அம்மாவுக்கு சோத்திரம் பண்ணு, கணவன் மனைவிக்கு சோத்திரம் பண்ணு, சொல்லிங்க ஒருத்தர் மாற்றி சோத்திரம் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். ஐயா, உலகம் கொடுக்கிற சமாதானம் வேறு, உலகம் ஆறுதல் படுத்துற ஆறுதல் வேறு. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் எந்த மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? இயேசு கிறிஸ்து வரத்துக்கு கொஞ்சம் காலம் தாமதானது. லாசரு மரித்து போனான், கண்ணத்தில் அடைக்கப்பட்டான். மாத்தாலும் மரியாலும் புலம்பி தவித்துக் கொள்ள சமாதானம் நான் சொல்றேன். ஒரே ஒரு ஆண்டவரே, அங்க போவாதீங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிச்சிடும். சமாதானம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா இன்னைக்கு இறங்க போகிறார், சீக்கிரமா இறங்க போகிறார். கரங்களை மேல உயர்த்தி, உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுக்கு சுற்றி இருக்கிற செய்கிற மனிதர்கள் மூலமா நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களா? கலகத்தின் ஆவினால சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? கோல்முட்ட ஆவினாலே சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறேன், அவர்களை கர்த்தர் இன்னைக்கு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். எத்தனை பேர் இன்னைக்கு பூரண சமாதானம் நான் அடையணும்னு சொல்றவங்க முழங்கால் படியிடுங்க, முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறார். ஒரு பூரண சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை மேல உயர்த்தி, நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிலைப்பதுமே கிருபையினால் வாழ்கின்றே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே
அன்பின் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துல தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்க வருகிற சில சத்துவின் கிரிகளை கர்த்தர் எரித்து போடுகிறாங்க. எந்தெந்த காரியத்துல பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்துல சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நடத்துவீராக. உங்களுடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நசரனாகிய இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.